குஜராத்தின் முத்ரா துறைமுகத்தில் போதைப்பொருள் பிடிக்கப்பட்டதும் தமிழகத்தில் போதைப்பொருள் புழங்குவதையும் ஒன்றாக பார்க்க முடியாது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரைவேக்காடுத்தனமாக பேசுவதாகவும் கூறியிருக்கிறார் அண்ணாமலை. மிஸ்டர் அண்ணாமலை ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரூபாய் 2000 கோடி போதைப்பொருள் கடத்தலில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளருமான ஜாஃபர் சாதிக் ஈடுபட்டிருக்கிறார் என்பது உண்மையே. அதை யாரும் மறுக்க மாட்டோம். ஆனால் அவர் அதை தமிழகத்தில் இருந்தா செய்தார்? மேற்கு டெல்லியில் உள்ள பசாய் தாராபூர் பகுதியில் உள்ள குடோன் ஒன்றில் இருந்து தான் போதைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு அவர் அனுப்பியிருக்கிறார். போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் முக்கிய வேதிப்பொருட்கள் தேங்காய் பவுடர் மற்றும் ஹெல்த் மிக்ஸ் பாக்கெட்டுகளை மறைத்து வைத்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு கடத்தியிருக்கிறார் ஜாஃபர் சாதிக். கடந்த 3 ஆண்டுகளில் 45 முறை போதைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு அவர்கள் அனுப்பியுள்ளனர். இந்த 3 ஆண்டுகளாக இதை மத்திய பாஜக அரசோ மத்திய அரசின் கீழ் இயங்கும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவோ கண்டுபிடிக்கவில்லை. நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகளை சேர்ந்த சுங்கத்துறை அதிகாரிகள் தான் இதை கண்டறிந்துள்ளனர். அந்த நாட்டினை சேர்ந்த அதிகாரிகள் கண்டறிந்த பின்னர் அதை இந்திய துணை தூதரகம் மூலம் அவர்கள் மத்திய பாஜக அரசுக்கு தகவல் கொடுத்து அதன் பிறகுதான் டில்லி போலீஸ் சிறப்பு பிரிவு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அடங்கிய தனிப்படையினர் 4 மாதங்களாக கண்காணித்து அவர்களை இப்போது கைது செய்திருக்கிறார்கள். இந்த அளவுக்குத்தான் டில்லி நிர்வாகத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மத்திய பாஜக அரசு செயல்பட்டிருக்கிறது. டில்லியில் ஆம் ஆத்மி அரசு இருந்தாலும் டில்லி யூனியன் பிரதேசத்தின் உள்துறை உட்பட பாதுகாப்பு விவகாரம் என எல்லாவற்றையும் கையில் வைத்திருப்பது மத்திய பாஜக அரசு என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இதற்காக நீதிமன்றத்தில் போராடி தோற்றிருக்கிறது ஆம் ஆத்மி அரசு. ஆனால் இதையெல்லாம் பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காமல் பேசியிருக்கிறார் அண்ணாமலை. சரி, குஜராத் மாநிலத்தின் எல்லையில் தான் போதைப்பொருள் பிடிக்கப்படுகிறதா என்றால் அதை இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. பாகிஸ்தானிலிருந்து குஜராத் வழியாகத்தான் போதைப் பொருட்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதாக இதே போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கூறுகிறது. இந்த ஆண்டுதான் குஜராத் எல்லையில் போதைப்பொருள் பிடிக்கப்பட்டதா என்று கேட்டால் அதுதான் இல்லை. பல ஆண்டுகளாகவே குஜராத் மற்றும் அதன் கடலோர துறைமுக பகுதிகளில் போதைப் பொருட்கள் பிடிபட்டு கொண்டே தான் இருக்கின்றன. அதில் கடந்த 4 ஆண்டுகளில் பிடிப்பட்ட போதைப் பொருட்களின் அளவு மட்டும் மிக அதிகம் என்றே சொல்ல வேண்டும். 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முத்ரா துறைமுகத்தில் 9000 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பிடிக்கப்பட்டுள்ளன. செப்டம்பர் 2021இல் அதே முத்ரா துறைமுகத்தில் 21,000 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பிடிக்கப்பட்டுள்ளன. ஏப்ரல் 2022இல் கச் ஜகாவு துறைமுகத்தில் 2100 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பிடிக்கப்பட்டன. ஏப்ரல் 2022இல் கண்ட்லோ துறைமுகத்தில் 1439 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பிடிக்கப்பட்டுள்ளன. ஜூன் 2022இல் மீண்டும் முத்ரா துறைமுகத்தில் 250 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பிடிபட்டுள்ளன. ஆகஸ்ட் 2022இல் வதோராவில் 3534 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பிடிபட்டுள்ளன. இதில் கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி குஜராத் காவல்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி கடந்த 2 ஆண்டுகளில் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ரூபாய் 5956 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பிடிபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் எடை கிட்டத்தட்ட 1513 கிலோ என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் குஜராத் மாநிலத்தை சேர்ந்த போதைப் பொருட்கள் கடத்தல்காரர்களுடன் சேர்ந்து 38 பாகிஸ்தானியர்கள், 5 ஈரானியர்கள், 3 ஆப்கானிஸ்தானியர்கள் மற்றும் 2 நைஜீரியர்கள் கைதாகியிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு செப்டம்பர் 29ஆம் தேதி குஜராத் மாநிலத்தின் ராஜ்கோட் நகருக்கு அருகே மிதிரோக்கர் என்கிற கிராமத்தில் போதைப் பொருள் கடத்தல் நடைபெற்றிருக்கிறது. இதை அறிந்து அங்கு சென்ற காவல்துறையினர் அப்பகுதியில் சிதறி கிடந்த சில போதைப் பொருள் பாக்கெட்டுகளை எடுத்து அதனை சோதனையிட்ட போது தலா 1 கிலோ எடையில் 80 பாக்கெட்டுகளில் இருந்தது கோக்கைன் போதைப் பொருள் என்பது தெரிய வந்திருக்கிறது. இவற்றின் சர்வதேச சந்தை மதிப்பு
ரூபாய் 800 கோடி. இது குறித்து அப்போது ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்த கட்ச் கிழக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் சாகர் பக்மர், சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பல் உள்ளூர் நபர்களிடம் போதைப் பொருட்களை நேரடியாக கொடுப்பதில்லை. போதைப்பொருள் பார்சல்களை தனியாக ஏதாவது ஒரு இடத்தில் வைத்துவிட்டு அதன் பின் அவற்றை எடுத்து செல்லும் நபருக்கு தகவல் தெரிவிக்கின்றனர். அதனால் கடற்கரை மற்றும் கடலோர கிராமங்களில் ரோந்து பணியை தீவிரப்படுத்தியுள்ளோம். இந்த போதைப் பொருள் யாருக்கு அனுப்பப்பட்டது என்பதை கண்டறியும் பணியில் ஈடுபட்டுள்ளோம் என்றார். குஜராத் மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இப்படி உள்ளூர் நபர்களை வைத்து மறைமுகமாக போதைப் பொருட்கள் கடத்தப்படுகிறது. ஆனால் அண்ணாமலை பாஜக அரசுக்கு முட்டுக் கொடுக்கிறேன் பேர் வழி என்று எடப்பாடி பழனிசாமியை மட்டம் தட்டி பேசுகிறார். சமீபத்தில் கடந்த பிப்ரவரி 28 கூட 3300 கிலோ போதைப் பொருட்கள் போர்பந்தரில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதில் 3089 கிலோ சாரஸ், 158 கிலோ மெத்தமெட்டமைன், 25 கிலோ மோர்பைன் ஆகிய போதைப் பொருட்கள் இருந்துள்ளன. இவற்றின் சர்வதேச சந்தை மதிப்பு ரூபாய் 2000 கோடி. கடந்த 11 இரவில் கூட மீண்டும் போர்பந்தர் துறைமுகத்தில் 80 கிலோ எடை கொண்ட ரூபாய் 480 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்களை பாகிஸ்தானை சேர்ந்த படகு ஒன்றிலிருந்து பிடித்திருக்கிறார்கள். கடலோர பாதுகாப்பை தீவிரப்படுத்த வேண்டிய பொறுப்பு மத்திய பாஜக அரசிடம் இருக்கிறது. ஆனால் அதை செய்யாமல் மத்திய பாஜக அரசு அடுத்தவர்கள் மீது பழியை தூக்கி போட்டுக்கொண்டு இருக்கிறது. இது எல்லாம் பிடிப்பட்ட போதைப் பொருட்கள் தொடர்பாக ஊடகங்களில் காவல்துறை வெளியிட்ட தகவல்கள். பிடிபடாமல் எத்தனை கிலோ போதைப் பொருட்கள், எத்தனை கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் குஜராத் வழியாக எந்தெந்த மாநிலங்களுக்கு சென்றிருக்கிறது என்பது இன்னும் தெரியவில்லை. இவை எல்லாமே பாகிஸ்தான், ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தானிலிருந்து குஜராத் வழியாக வந்திருப்பவை. இவை எதுவும் தமிழகத்திலிருந்து பிற மாநிலங்களுக்கோ பிற நாடுகளுக்கோ கடத்தப்பட்டவை அல்ல. இதைத்தான் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மிக தெளிவாக, பாஜக ஆளும் மாநிலத்தில் வரிசையாக போதைப் பொருட்கள் பிடிபடுகின்றன, அதிகம் பிடிபடும் போதைப் பொருட்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து குஜராத் வழியாகத்தான் மற்ற மாநிலங்களுக்கு செல்கின்றன என்றார். குஜராத் காவல்துறை இதுவரை ஊடகங்களுக்கு அளித்திருக்கும் தகவல்களை எல்லாம் வைத்து பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி சொன்னது அத்தனையும் உண்மை என்றே ஆகிறது. இதையெல்லாம் அண்ணாமலை இப்போது மறுப்பாரா? குஜராத் காவல்துறையும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவும் இணைந்து குஜராத்தின் வழியாக பிற மாநிலங்களுக்கு போதைப் பொருட்கள் கடத்த முற்பட்டவர்கள் என்று கைது செய்யப்பட்டவர்களை எல்லாம் தமிழர்கள் என்று அண்ணாமலை சொல்வாரா? அண்ணாமலைக்கு திமுகவை குற்றம் சொல்ல முடியவில்லை. மாறாக அவர் தமிழர்களை குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் போதைப் பொருட்கள் கடத்தல் தொடர்பாக நடைபெறும் குற்றச்சாட்டுக்களை கண்டித்து அதிமுக மாநில அளவில் போராட்டங்களை நடத்தியதும், அதிமுகவை அப்படியே காப்பி செய்து தானும் ஒரு போராட்டத்தை நடத்தியது பாஜக. அதிமுகவை பார்த்து காப்பி அடித்து ஒரு போராட்டத்தை நடத்தும் நிலையில்தான் அண்ணாமலையும் அவர் தலைமை தாங்கியிருக்கும் பாஜகவும் இருக்கின்றது. கேட்டால் 10 ஆண்டுகளாக துப்பாக்கி பிடித்த கை என்பார் அண்ணாமலை. காவல்துறையில் சரிவர செயல்படாமல் அவர்களாக துரத்தி அடிப்பதற்கு முன்பு தானே துறையிலிருந்து வெளியேறி எந்த பாஜகவை சேர்ந்தவருக்கு ஆதரவாக செயல்பட்டு தன் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி கொண்டாரோ அதே பாஜக பிரமுகரால் கட்சியில் சேர்க்கப்பட்டு இப்போது மாதம் 15 லட்சம் சம்பளமாக பெற்றுக்கொண்டு மேனேஜராக தமிழக பாஜகவை நடத்தி கொண்டு செல்கிறார் அண்ணாமலை. புள்ளி விவரங்களோடு வெளியிடப்பட்டுள்ள இந்த தகவல்களை அண்ணாமலை இப்போது மறுப்பாரா? இதை அவர் மறுத்தால் குஜராத் காவல்துறையும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவும் சொல்வது பொய் என்றாகிவிடாதா? அப்படி அது பொய் என்றாகிவிட்டால் ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் அவர் எடுத்து வரும் நடவடிக்கைகள் கூட கேள்விக்குறியாகும். எப்போது நீங்கள் உண்மையை பேசுவீங்க மிஸ்டர் அண்ணாமலை?